இஞ்சி சாறு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த பாருங்கள், இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி அலம்பிட்டு தோல் சீவி வச்சுருக்கணும். எப்போவுமே இஞ்சியை தோலோடு யூஸ் பண்ணக்கூடாது, அது ஹெவி பாய்சன். அதனால தோல் சீவிட்டு வச்சுருக்கணும். தோல் சீவின இஞ்சியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா அரைங்க. நைஸாக அரைச்சிட்டு இப்போ எடுத்து இதை பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும். எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். கீழே அந்த சுண்ணாம்பு சேரும். அந்த சுண்ணாம்பை எடுத்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அடியில் அவ்வளோ சுண்ணாம்பு சேரும். அந்த சுண்ணாம்பை எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சுண்ணாம்பு அவ்வளோ கெடுதல் வயிற்றுக்கு. அதனால் வேறு கட் பண்ணி போட்டோன்னா வேறு வழி இல்லை. இந்த மாதிரி சாறு எடுத்தோன்னா அந்த சுண்ணாம்பை எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அடியில் சுண்ணாம்பு தங்கியிருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துக்கே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சுண்ணாம்பு தங்கியிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா இன்னுமே சுண்ணாம்பு தங்கும். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், அடியில் எவ்வளோ கெட்டியாக இருக்குது சுண்ணாம்பு, பார்த்தீங்களா? ஸ்ட்ராங்காக எடுக்க கூட வரல பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா இன்னுமே நிறையா சுண்ணாம்பு சேரும். பாருங்கள், இப்படி எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சுண்ணாம்பு. இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, பிம்பிள் நிறையா இருக்கும் பாருங்கள் மூஞ்சியில். பிம்பிள் அவங்க இதை எடுத்து அந்த பிம்பிள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் வைக்கணும். சுற்றிர ஸ்கின்லாம் வைக்கக்கூடாது. அதில் மட்டும் வச்சோன்னா கையில் ஒட்டிச்சு. இப்படி வச்சுட்டோன்னா அந்த பிம்பிள் அப்படியே கருகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. சின்ன எங்களுக்கு செட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இந்த இஞ்சி சாறை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு 2வது தடவை கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி சாறை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இஞ்சி இருந்துச்சு, சீப்பாக இருந்துச்சுன்னா பாருங்கள், திரும்ப கூட சுண்ணாம்பு சேர்ந்துருக்கு. இது நல்ல ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டு அந்த சுண்ணாம்பு எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதை பிம்பிளுக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா தூக்கி தான் போடணும். அதை வேறு ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. இதை இந்த சாறு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே லெமன் பிழிஞ்சி கொஞ்சம் இஞ்சி போட்டு இது வயிற்றுக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. லெமன் பிழிஞ்சிக்கணும். இந்த இஞ்சி சாறு கொஞ்சம் விட்டு லெமன் போட்டு ஜூஸ் மாதிரி தேன் விட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். வயிறு பிரச்சனைலாம் இருக்கும்போது ஈஸியாக சரியாயிடும். இல்லை கொஞ்சம் மின்ட்டு கூட போட்டுக்கலாம். அது அப்புறமா ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். இந்த இஞ்சி சாறை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.